ஸோ ஹிஸ்ட்ரியில் 16 மகாஜனபதங்கள் இருப்பாங்க. அது எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம் அந்த 16 மகாஜனபதங்கள். ஃபஸ்ட்டு மகதா, நெக்ஸ்ட்டு அங்கா, கோசலா, கசி, அவந்தி, வஜ்ஜி, பாஞ்சாலா, அஸ்மஹா, காந்தாரா, சூரசேனா, மத்சயா, கம்போஜ், வத்சா, செடி அண்ட் மல்லா அண்டு குரு. ஸோ இந்த 16 தான் அந்த 16 மகாஜனபதங்கள். இது எப்படி ஈஸியாக ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு 2 பார்ட்டாக வந்து பிரிச்சுக்கணும். இது ஒரு பாட்டு அண்ட் இது ஒரு பாட்டு. இந்த மேல் இருக்க பாட்டு நம்ம யாரை வச்சு ஞாபகம் போகிறோம்னா, மகதா ரூலரான பிம்பிசாரர். ஸோ பிம்பிசாரரை வச்சு தான் இதை ஞாபகம் வச்சுக்க போகிறோம் மேல் இருக்க பாட்டை. ஸோ அது எப்படின்னா, பிம்பிசாரர் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன பண்ணியிருப்பார், மொதல் அங்காவை அனெக்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ பிம்பிசாரர் மொதல் அங்காவை அனெக்ஸ் பண்ணியிருப்பார். அடுத்து இவர் மேரேஜ் மொத்தம் 3 மேரேஜ் பண்ணியிருப்பாருன்னு நமக்கு தெரியும். அதில் ஒரு மேரேஜ் எதுக்காகனா, இவர் ஒரு ரூலர். ஸோ அதனால் தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், தன்னுடைய ரூலர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக கோசலா தேவி அப்படிங்கிற ஒரு லேடியை மேரேஜ் வந்து பண்ணியிருந்திருப்பார். அதனால் கசி அப்படிங்கிற ஒரு பாட்டு இவருக்கு டௌரியாக வந்திருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டௌரி வாங்கினது நமக்கு யாரும் தெரியும், பிம்பிசாரர். அதை வச்சு எந்த இடம் கசியை வந்து வாங்கியிருப்பார். யாரை மேரேஜ் பண்ணனால, கோசலாவை மேரேஜ் பண்ணனால. அதுக்கப்புறம் இவர் அவந்தி நாட்டு மன்னருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ மொத்தமாக இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாரு, வஞ்சகமாக வந்து பண்ணுறாரு. எதுக்காக வஞ்சகமாக வந்து பண்ணுறாரு, தன்னுடைய ஆட்சியை வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணணும் அப்படிங்கிறக்காக. வஜ்ஜி அப்படின்னா வஞ்சகம் அப்படின்னா பண்ணுறாரு. ஸோ இப்போ பிம்பிசாரர் அப்படிங்கிற ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கனால நமக்கு இந்த அங்கா, கோசலா, கசி, அவந்தி அண்டு வஜ்ஜின்னு ஒரு 5 இடங்கள் நமக்கு ஞாபகம் வந்துடும். அவ்வளோதான், 6 பேர்த்து முடிஞ்சாச்சு. மீதி பாஞ்சு. ஸோ இந்த ஒருத்தர் ஞாபகம் நமக்கு 5 பேர் ஞாபகம் இருந்தால பாஞ்சுனா 5, பாஞ்சாலா அதுவும் முடிஞ்சு. அடுத்து இந்த பாஞ்சாலா மீதி கீழே வேறு ஒரு கதை என்னென்னா, நம்ம ஒருத்தவங்க பஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோம். நம்மளே ஒருத்தவங்க மூஞ்சியில் பஞ்ச் பண்ண நமக்கு எப்படி இருக்கும், அசிங்கமாக வந்து இருக்கும். நமக்கு என்ன வரும், அவங்க மேலே காண்டு வந்து வரும், சுருன்னு கோவம் வந்து ஏறும், அவங்கள மட்டை பண்ணிடலாம் அப்படின்னு வந்து தோணும். ஆனால் நம்ம அப்படிலாம் பண்ணணுமா இல்லை பண்ணலாமான்னு கேட்டால் நம்ம பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. அதனால் கம்முன்னு வந்துடணும். அப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம மைண்ட் டீவியேட் பண்ணுறதுக்காக வரிசையாக தான் வச்சா அப்படின்னா வரிசையாக நம்ம மைண்டை டீவியேட் பண்ணுறப்ப வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம். என்ன வேலை பார்க்கலாம், ஒன்று செடி நடலாம், இல்லைன்னா மலை மேலே ஏறலாம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட குரூப்பாக சேர்ந்து வெளியே எங்கேயாவது போகலாம். ஸோ அவ்வளோதான் வந்தது. ஸோ பிம்பிசாரன் ஒருத்தர் ஞாபகம் இருக்கிறனால நமக்கு 5 பேர் ஞாபகம் வருது. ஸோ இப்போ மொத்தமாக இங்கேயே 6 ஆச்சு. இந்த 5ங்கிறத பாஞ்சுன்னு சொல்கிறாங்க, அப்போ 7 ஆச்சு. இந்த பாஞ்சை வச்சு மீதி ஒரு குட்டி கதை மாதிரி. ஸோ 9 ஞாபகம் வச்சுக்கலாம். மொத்தம் 16 மகாஜனபதங்கள் ஈஸியாக ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளோதான்.